வணக்கம். நான் உங்க எடுக்கேன். இப்போ ஆக்சுவலி ஒரு மாசத்துல 122 கொலையாம். இங்க பாருங்க, எப்பேற்பட்ட ஆட்சி நடந்திருக்கு. கேட்டா நாங்க பதிப்பு என்ன சொல்றது, நாங்க உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க, எங்க பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இந்த ஆட்சியில் வந்து கரெக்ட் தான். 122 பேர் கொலை செஞ்சதுல பாதி பேர் அந்த ஆளுங்கட்சியோட நாடகோஷியோட ஆளுங்க. அது மட்டும் இல்லாம பல பேர் அது நிர்வாகியே, நாடகோஷியோட கட்சியோட நிர்வாகியே ரேப்பு, பாலியல், சரிங்களா, போக்சோ, சின்ன வயசு பசங்களை ரேப்புக்கான ஈடுபடுத்துறது எல்லாம் எங்க கொடுத்து முடியுங்க. இதை கேட்டா எங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேஸுங்க. அதே மாதிரி கேட்பாங்க உடனே அந்த ஆட்சியில் என்ன செஞ்சாங்க, இந்த ஆட்சியில கேவலமான ஆட்சி. நான் சொல்றேன், 122 கொலை ஒரே மாசத்துல, ஒரு வருஷத்துல இல்ல, அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த நாடகோஷியோட கட்சியில நிர்வாகியே பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தியிருக்காங்க. அந்த அவர் வந்து ஒரு சின்ன வயசு பொண்ண பாலியல் ரீதியா துன்புறுத்தியிருக்காரு. பிளஸ் இன்னொரு இடத்துல பாலியல் ரீதியா துன்புறுத்துறதுக்கு ஈடுபடுத்தியிருக்காரா. இப்ப எப்படிப்பட்ட ஆட்சி நடந்திருக்கு பாருங்களேன். கேட்டா நாங்க எங்க ஆட்சி மாதிரி வராது, இங்க உங்க ஆட்சி வெறும் சோசியல் மீடியால ரெக்கார்ட் பண்ணி நாடகோஷ்டி அப்படின்னு சொல்லி பரப்புறீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல தோத்து போயிருங்க. அந்த அளவுக்கு பக்காவப்பட்டீங்க. ஏலாம் உங்கள்ட்ட வந்து கத்துக்கணுங்க, எப்படி எடிட் பண்ணும். ஆட்சியே இல்லாம நாங்க கட்சியே வந்து சோசியல் மீடியா தான் இருக்கோம். நாங்க எங்களுக்கு அதுல ஒரு தெளிவாகவும் சொல்லுவாரு, பொய் வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்ற முதல் உங்களை தான் ஆசை பண்ணும். ஏன்னா அதுவே பொய். நீங்க பொய் வதந்திகளை பரப்பாதுன்னு சொல்றது ஓகே, ஆனா மொத்த ஆட்சியுமே பொய் வதந்திகளை பரப்பிட்டீங்க. அப்போ உங்களை தான் ஃபர்ஸ்ட் மொத்த ஆட்சியில் இருக்க நாடகோஷ்டியில் இருக்க மொத்த ஆளுங்களுமே அரெஸ்ட் பண்ணும். ஏன்னா சொல்றதே நீங்க தான். உங்களை வாழ்கன்னு சொன்னா விட்டுருவீங்க. உங்களை ஏற்றி அரைச்சோம் பேசின சேனல் அவங்களையும் முடக்கிட்டீங்க, பேசின ஆளுங்க அவங்களையும் முடக்காச்சு. ஆனா சில பேரை முடக்கியிருக்காங்க. கோர்ட்டு நீதிபதியும் பேசின ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கு. ஏன்னா கோர்ட்டையும் சரி, அந்த கொடுத்த ஜட்மெண்ட்டையும் சரி, அவங்க பத்தி விவாதிச்சாங்கன்னா அரெஸ்ட் பண்ணும். அதான் சட்டப்பிரகாரம். ஆனா என்னை பத்தி பேசினாவே, என்னை பத்தி தப்பா பேசினாவே, நடக்கிற உண்மையை வீடியோ போட்டு பேசினாவே அரெஸ்ட் பண்ற கொடுமை நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. இது எக்காரணத்தை கொண்டும் 2026 எலெக்ஷன்ல கொஞ்சம் காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. காசு வாங்கிட்டு அந்த காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. இந்த வாட்டி தெரியுங்க, பழந்தின்னு கொட்டை போட்ட ஆளுங்கள் எல்லாம் டெபாசிட் இலக்க வைக்கணும். சரிங்களா? எக்காரணத்தை கொண்டு போட்டீங்கன்னா அராஜக ஊழல்வாதிகளை போட்டு ஜெயிக்க வைக்காதீங்க. சரிங்களா? இந்த வாட்டி ஆட்சியில் யாருக்காவது போடுங்க, இந்த அராஜக அரசியல்வாதிங்க போடாதீங்க. சரிங்களா? ஏன்னா இவங்களும் சரி, இவங்க சார்ந்த துணை போற கூட்டணி கட்சிகள் நம்பர் 1 அரசியல்வாதிங்க. என்ன அரசியல்வாதிங்கன்னா அராஜகத்தின் உச்சம். அதனால என்ன சொல்றேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.